மனுஷனுடைய சலாக்கியம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. தேவனுடைய விரல்களின் கிரியை. தாவீது தேவனுடைய மகத்துவத்தை மேன்மைப்படுத்திக் கொண்டே போகிறார். அவர் மனுஷருக்கு கொடுத்திருக்கிற மகிமையை நினைத்து கர்த்தரை துதிக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷராக அவதரித்தார். இதனால் தேவனுடைய சமூகத்தில் மனுஷருக்கு விசேஷித்த மேன்மை உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே ஜீவித்த காலத்தில் அவரிடத்தில் தெய்வத்துவமும் மனுஷத்துவமும் சேர்ந்து காணப்பட்டது. தேவன் தம்முடைய தெய்வீக கிருபையை நமக்கு காண்பிக்கிறார். நம்முடைய துதிகள் மூலமாகவும் ஸ்தோத்திரங்கள் மூலமாகவும் தேவனுடைய தெய்வீக மகிமையை நாம் போற்றி புகழ வேண்டும். தாவீது தேவனுடைய பலத்த கிரியைகளை தியானித்து பார்த்து கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தர் மனுஷனுக்கு ஏராளமான சிலாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தரானவர் வானங்களையும் வானத்திலே சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். இவை தேவனுடைய விரல்களின் கிரியைகளாகும். வானத்தில் உள்ள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நம்முடைய கண்களால் பார்ப்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். தேவனுடைய சிருஷ்டிப்பு மகத்துவமானது. அவருடைய மகத்துவத்தை நம்முடைய கண்களால் காணும் சிலாக்கியத்தை மனுஷராகிய நாம் பெற்றிருக்கிறோம். தாவீது வானத்தையும் வானத்திலே தேவன் சிருஷ்டித்துள்ள சிருஷ்டிகளையும் நோக்கி பார்க்கிறார். வானத்து சிருஷ்டிகளில் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் மாத்திரம் தாவீது எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். நாம் வானத்தை பார்க்கும்போது வானத்திலே சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சாதாரணமாக பார்ப்போம். அவற்றை பார்க்கும்போது அதை பற்றி தியானிக்க வேண்டும். அவை தேவனுடைய விரல்களின் கிரியை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை நம்மால் பார்க்க மாத்திரமே முடியும். இதுவும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். தேவன் இந்த பூமியிலே ஏராளமான ஜீவராசிகளை சிருஷ்டித்திருக்கிறார். எல்லா ஜீவராசிகளிலும் மனுஷன் மேன்மை உள்ளவனாய் இருக்கிறான். கர்த்தரானவர் மிருகங்களை எல்லாம் கீழே தரையை பார்க்கும் வண்ணமாக சிருஷ்டித்திருக்கிறார். நம்மையோ வானத்தையும் பரலோகத்தையும் அண்ணார்ந்து ஏறிட்டு பார்க்கும் வண்ணமாக சிருஷ்டித்திருக்கிறார். பரலோகத்தில் உள்ள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் ஏறிட்டு பார்ப்பது நமக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியம். வானங்கள் கர்த்தருடையவைகள். இவையெல்லாம் தேவனுடைய விரல்களின் கிரியைகள். தேவனே இவற்றை சிருஷ்டித்தார். எவ்வித சிரமமும் இல்லாமல் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தார். தேவன் வானத்தை விரிவாக விரித்து வைத்திருக்கிறார். வானத்தை விரிப்பதற்கு தேவன் தம்முடைய கரத்தை விரிக்க வேண்டிய அவசியம் எதுவும் உண்டாகவில்லை. தம்முடைய வாயின் வார்த்தையினாலே கர்த்தர் வானத்தை விரித்தார். தேவனுடைய வார்த்தையினால் வானங்களும் வானத்தில் உள்ள சந்திரனும் நட்சத்திரங்களும் சிருஷ்டிக்கப்பட்டாலும் இந்த சிருஷ்டிகள் எல்லாமே தேவனுடைய விரல்களின் கிரியையாய் இருக்கிறது. வானங்களில் உள்ள சந்திரனும் நட்சத்திரங்களும் தேவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. தேவனே ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறவர். அவரே பரிபூர்ண வெளிச்சம் உள்ளவர். அவருடைய வெளிச்சத்தோடும் பிரகாசத்தோடும் ஒப்பிடும்போது சந்திரனுடைய வெளிச்சமும் நட்சத்திரங்களுடைய வெளிச்சமும் குறைவுள்ளவை, மங்கலாக இருப்பவை. மனுஷராகிய நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வானங்களிலே சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் வானங்களிலே சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அவற்றை ஸ்தாபிக்கவும் செய்திருக்கிறார். வான மண்டலத்தில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஸ்தாபித்து அவற்றிற்கு இயக்கத்தை நியமித்திருக்கிறார். தேவன் ஸ்தாபித்ததை வேறு எந்த சக்தியினாலும் மாற்ற முடியாது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாக சந்திரனும் சூரியனும்
வானத்தில் உள்ள எல்லா நட்சத்திரங்களும் இயங்குகிறது. இவையெல்லாம் தேவன் ஸ்தாபித்தது. இவை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரையிலும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஒரே சீராக இயங்கி வருகிறது. வானமண்டலங்களிலே தேவனுடைய மகிமை பிரகாசமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றை நம்முடைய கண்களால் காணும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்த தேவன் நம்மையும் நினைத்து நம்மை விசாரிக்கிறார். மனுஷர் இந்த பூமியிலே சாதாரண சிருஷ்டிகளாக இருந்தாலும் தேவனுடைய பார்வையிலேயே நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். பூமியில் உள்ள மனுஷருக்கு பிரயோஜனம் உண்டாவதற்காக தேவன் வானத்திலே சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்திருக்கிறார். நம்முடைய பிரயோஜனம் கர்த்தருக்கு முக்கியம். நாம் அதிக பிரயோஜனம் உண்டாகும் விதத்திலே தேவன் வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்து அவற்றை ஸ்தாபித்திருக்கிறார். சந்திரனும் நட்சத்திரங்களும் மிகவும் பெரியவைகளாக இருந்தாலும் சாதாரண சிருஷ்டிகளாகிய நமக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தர் அவற்றை சிருஷ்டித்து ஸ்தாபித்து இயக்குகிறார். தேவனுடைய கரங்களின் கிரியைகள். வானங்கள் கர்த்தருக்கு உரியவை. அவற்றை தேவன் தமது விரல்களினால் சிருஷ்டித்தார். தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் சொல்லே தேவனுடைய விரல் ஆகும். இந்த வசனத்தில் விரல்கள் என்று பன்மையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுடைய கரங்களை குறிக்கும். தேவன் தமது வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவற்றில் உள்ளவற்றை தேவன் தமது கரங்களினால் உண்டாக்கினார். தேவனுடைய கரங்கள் உண்டாக்கினவை பூமி, வானங்கள், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் முதலியவை, சர்வ சிருஷ்டிகள் எல்லாம். தேவன் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஸ்தாபித்ததாக தாவீது கூறுகிறார். சூரியனை பற்றி தாவீது எதுவும் கூறவில்லை. இதற்கு காரணம், தாவீது இந்த சங்கீத வார்த்தைகளை இரவில் தியானம் பண்ணி இருந்திருக்கலாம். தாவீது இந்த சங்கீதத்தை பகலில் தியானம் பண்ணியிருந்தால் அவர் வானத்தில் சூரியனை மட்டுமே பார்த்திருப்பார். பகலில் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்க முடியாது. சூரியனை பற்றி தாவீது சங்கீதம் 19:1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடுகிறார். மனுஷன் எம்மாத்திரம். தாவீது வானங்களையும் வானத்தில் உள்ள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கிறார். அதே வேளையில் அவர் பூமியில் உள்ள மனுஷரையும் நோக்கி பார்க்கிறார். மனுஷர் பாவிகளாகவும் பலவீனராகவும் இருக்கிறார்கள். பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள். ஞாபக மறதி உள்ளவர்களாகவும் தங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றாதவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ மனுஷரை நினைத்து பார்க்கிறார், மனுஷரை விசாரிக்கிறார். தம்முடைய விரல்களின் கிரியையாக வானங்களையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்து ஸ்தாபித்த தேவன் சாதாரண மனுஷராகிய நம்மையும் நினைவு கூறுகிறார். சந்திரனும் நட்சத்திரங்களும் மனுஷருக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். மனுஷருடைய காரியங்களை தேவன் விசாரிக்கிறார். மனுஷருக்கு உதவி புரிவதற்காகவே தேவன் தம்முடைய விரல்களினால் சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் காண்பிக்கிற இவ்வளவு பெரிதான சிலாக்கியத்தையும் மேன்மையையும் பெற்றுக்கொள்வதற்கு மனுஷன் பாத்திரமானவன் அல்ல. தேவன் மனுஷன் மேல் பிரியமாயிருக்கிறார். சிநேகிதர்கள் ஒருவரையொருவர் நினைத்து பார்த்து விசாரிப்பது போல கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நம்முடைய நலம் விசாரிக்கிறார். கர்த்தருக்கு நாம் சிநேகிதராய் இருக்கிறோம். நம்முடைய நன்மையில் தேவன் பிரியப்படுகிறார். நம்மோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவன் விரும்புகிறார். நம்மோடு பேசுவதற்கும் நாம் அவரோடு பேசுவதற்கும் தேவன் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய கிருபை மனுஷனுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். தாவீது தேவனுடைய அன்பை நினைவு கூர்ந்து, கர்த்தாவே, மனுஷரை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று கேட்கிறார். மனுஷத்துவம். மனுஷன் என்னும் சொல் வேதாகமத்தில் 2737 தடவைகள் வந்துள்ளன. எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் பல்வேறு சொற்கள் மனுஷன் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய சிருஷ்டிப்பு. தேவன் மனுஷனுடைய உள்ளான மனுஷனை சிருஷ்டித்தார். கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்கினார். இஸ்ரவேலரில் அநேகர் தேவனுடைய சரீரத்தை தரிசித்திருக்கிறார்கள். மனுஷன் தன் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான். உயிர்த்தெழுந்த சரீரத்திற்கு உருவம் உண்டு. அது ஆவிக்குரியது என்று அழைக்கப்படுகிறது. தேவன் மனுஷனை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினார். மனுஷனுடைய சரீரத்தில் பல்வேறு விதமான ரசாயன பொருட்கள் உள்ளன.
இரும்பு, சர்க்கரை, உப்பு, கார்பன், அயோடின், பாஸ்பரஸ், சுண்ணாம்பு, கால்சியம் ஆகிய ரசாயன பொருட்கள் மனுஷனுடைய சரீரத்தில் உள்ளன. இவை தவிர மனுஷனுடைய சரீரத்தில் உள்ள மற்ற உறுப்புகள் 263 எலும்புகள், 600 தசைகள், 970 மைல் நீளமுள்ள இரத்த நாளங்கள், காதுகளில் மட்டும் 20,000 முடிகள், 1 கோடி நரம்புகள், வியர்வையை வெளியேற்றுவதற்கு ஒவ்வொரு சதுர அங்குல தோலிலும் 3500 வியர்வை நாளங்கள். இவை 40 மைல் நீளமுடையவை. நமது குடல்களில் உணவுப் பொருட்களை உறிஞ்சுவதற்கு 2 கோடி உணவு நாளங்கள். நமது நுரையீரலில் 60 கோடி காற்று திசுக்கள். மனுஷன் ஒவ்வொரு நாளும் 2400 கேலன் காற்றை சுவாசிக்கிறான். நமது இருதயம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் 4200 தடவைகள் துடிக்கின்றன. தினமும் 12 டன் எடையுள்ள இரத்தத்தை இரத்த குழாய்களுக்குள் செலுத்துகிறது. மனுஷனுக்கு ஒரு ஆத்மா உள்ளது. மனுஷனுடைய உணர்வு, ஆர்வம், கோபம், ஏக்கம், தாகம் போன்ற எல்லா உணர்வுகளுக்கும் ஆத்மாவே மூல காரணம். மனுஷனுக்கு ஆவி உள்ளது. சித்தம், மனச்சாட்சி, புத்தி, அறிவு, ஞானம் ஆகியவற்றிற்கு மனுஷனுடைய ஆவியே ஆதாரம். உள்ளான மனுஷன் என்பது மனுஷனுடைய ஆத்மாவும் ஆவியும் ஆகும். இது மரிக்காது, நித்தியமானது. தேவன் மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். மனுஷனை பாவம் இல்லாதவனாகவே தேவன் சிருஷ்டித்தார். ஆனால் பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் மனுஷனிடம் உண்டு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவனுக்கு சரீரம், ஆத்மா, ஆவி ஆகியவற்றை உண்டு பண்ணினார். மனுஷனுடைய சரீரம் மற்ற எல்லா சிருஷ்டிகளுடைய சரீரங்களில் இருந்தும் வேறுபட்டது. தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனுஷனுடைய பௌதீக தன்மைகளும் ஆவிக்குரிய தன்மைகளும் வேதாகமத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆவியும் ஆத்மாவும் மண்ணல்ல. மனுஷனுடைய மரணத்தின் போது அவனுடைய ஆவி அவனுடைய சரீரத்தை விட்டு பிரிந்து போகும். மனுஷனுடைய ஆத்மாவும் ஆவியும் அவனுடைய சரீரத்தில் இருக்கும். சரீரத்தை கொல்ல முடியும், ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. மனுஷனுடைய சரீரமும் ஆவியும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மனுஷனுடைய சரீரமும் ஆவியும் அசுசியாகவும் இருக்க முடியும், பரிசுத்தமாகவும் இருக்க முடியும். உள்ளான மனுஷன் நித்தியமானவன், சரீரம் மரணத்திற்குரியது. மனுஷனுடைய சரீரத்தை விட்டு பிரிந்த பின்பும் உள்ளான மனுஷன் உணர்வுடன் இருப்பான். ஆவி, ஆத்மா என்பது மனுஷனுடைய சுவாசத்தை குறிக்காது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களில் ஆவி, ஆத்மா என்பதற்கு பதிலாக சுவாசம் என்னும் சொல்லை பயன்படுத்தினால் மிகவும் குழப்பமாக இருக்கும். மனுஷனுடைய சரீரங்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுடைய ஆத்துமாக்கள் மரிக்க முடியும். நீதிமான்கள் மரித்த பின்பு அவர்களுடைய ஆத்துமாக்கள் நித்திய காலமாக ஜீவிக்கும். துன்மார்க்கரின் சரீரங்கள் மரித்த பிறகும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் உணர்வுடன் இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பது ஆத்துமாக்கள் உயிருடன் இருப்பதை குறிப்பிடாது, மரித்தவருடைய சரீரங்கள் மறுபடியும் உயிர் பெறுவதை குறிப்பிடும். நீதிமான்கள் மரித்தவுடன் அவர்களுடைய ஆத்துமாக்கள் பரலோகத்திற்கு செல்லும். அவர்களுடைய சரீரங்கள் கல்லறைகளில் புதைக்கப்படும். துன்மார்க்கரின் சரீரங்கள் கல்லறைகளில் புதைக்கப்படும். அவர்களுடைய ஆத்துமாக்கள் நரகத்திற்கு செல்லும். உள்ளான மனுஷன் இருக்குமிடம் மானிட சரீரம். ஆத்மாவும் ஆவியும் சிந்திப்பதை சரீரம் நிறைவேற்றுகிறது. மனுஷன் தன் சரீரத்தின் மூலமாக இந்த உலகத்தை பற்றி சிந்திக்கிறான். தன் ஆத்மாவின் மூலமாக தன்னை பற்றி சிந்திக்கிறான். தன் ஆவியின் மூலமாக தேவனை பற்றி சிந்திக்கிறான். மனுஷனுக்கு ஒரு சரீரம் உண்டு, ஆனால் அவன் சரீரம் மட்டுமல்ல. அவனுக்கு ஒரு ஆத்மா உண்டு, ஆனால் அவன் ஆத்மா மட்டுமல்ல. அவனுக்கு ஒரு ஆவி உண்டு, ஆனால் அவன் ஆவி மட்டுமல்ல. மனுஷனுக்கு சித்தம் உண்டு, இது சுயாதீன சித்தம். மனுஷனுடைய சரீரமும் அவனுடைய உள்ளான மனுஷனும் வெவ்வேறாக இருக்கும் என்றால் அவனால் தன் சரீரத்தை தரித்துக் கொள்ளவும் களைந்து போடவும் முடியும். சரீரம் மரிக்கும், ஆவி மரிப்பதில்லை. மனுஷனுடைய பரீட்சை. மனுஷனுக்கு பூமியையும் சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களையும் ஆளும் அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். மனுஷன் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். மனுஷன் தோட்டத்தை பண்படுத்தி எல்லா விரோதிகளிடமிருந்தும் அதை காக்க வேண்டும். மனுஷனுக்கு தேவன் ஒரு கட்டுப்பாட்டை தவிர மற்ற எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். மனுஷன் பாவம் செய்யவில்லை என்றால் அவனுக்கு நித்திய ஜீவனும் மகிமையும் கிடைக்கும். மனுஷனுடைய வீழ்ச்சி. தேவன் மனுஷனை பாவம் இல்லாதவனாக சிருஷ்டித்தார்.
ஆனாலும் பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் அவனிடம் இருந்தது. சாத்தான் சர்ப்பத்தின் மூலமாக மனுஷனை சோதித்தான். பாவம் செய்யுமாறு சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான். பாவம் செய்ய வேண்டும் என்பது மனுஷன் தானாகவே தெரிந்து கொண்ட தீர்மானம். தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சொந்த சித்தத்தை தேவனுடைய சித்தத்தை விட உயர்த்தியதினால் பாவம் மனுஷனுக்குள் வந்தது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் போனதினால் பாவம் மனுஷனுக்குள் வந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக கலகம் பண்ணியதினால் மனுஷனுக்குள் பாவம் வந்தது. வீழ்ச்சியினால் மனுஷனுக்கு ஏற்பட்ட விளைவுகள். தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டான். கோபாக்கினையின் பிள்ளையானான். புத்தியில் அந்தகாரப்பட்டு ஆவிக்குரிய குருடனானான். மனச்சாட்சியில் துன்மார்க்கம் உண்டாயிற்று. இருதயத்தில் ஏமாற்றும் வஞ்சனையும் உண்டாயிற்று. கலகக்காரனாகவும் முரட்டாட்டக்காரனாகவும் ஆனான். சிந்தைகளில் துன்மார்க்கம் உண்டாயிற்று. தேவபக்தி அற்றவனாகவும் பேராசைக்காரனாகவும் ஆனான். சாத்தானுடைய ஆளுகைக்கு அடிமையானான். பாவத்திற்கு ஊழியம் செய்தான். பாவத்தில் மரித்தான். நித்திய நரகத்திற்கு நியமிக்கப்பட்டான். தேவனுடைய மகிமை அற்றவனானான். பாடும் மரணமும் வந்தது. தேவனால் சபிக்கப்பட்டான். மரணம் பலவீனம் ஆகியவை உண்டாயிற்று. எல்லா மனுஷரும் பாவம் செய்தவர்கள். பிறப்பினாலும் கிரியையினாலும் பாவிகள். பிசாசின் பிள்ளைகள். வியாதி வேதனை உண்டாயிற்று. மனுஷனுடைய ஆயுசு நாள் குறுகி போயிற்று. மனுஷனுடைய ஆயுசு நாட்களின் ஒப்புமை. சஞ்சரிக்கும் பரதேசி. திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீர். காற்று. பறந்து போகிற மேகம். நெய்கிறவன் எரிகிற நாடா. நிழல். பூவை போல பூத்து அறுப்புண்டு போதல். அறுப்புண்டு போன புல். வாடிப்போகும் பசும் பூண்டு. இல்லாதது போல் இருத்தல். சொப்பனம். நித்திரைக்கு ஒத்திருத்தல். மாயை. புகை. மனுஷனுக்கு வந்த சாபம் எல்லாம் புதிய பூமியில் முடிவு பெறும். எந்த நாளில் மனுஷன் மரிப்பான் என்று அவனுக்கு தெரியாது. மனுஷனுக்கு தேவனுடைய வெளிப்பாடு. தேவன் மனுஷனுக்கு தம்மை பற்றியும் தமது சிருஷ்டிப்பு, மனுஷனை குறித்து தமது திட்டம் ஆகியவற்றை பற்றியும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன் மூலமாக மனுஷன் தன் ஆரம்பத்தையும் முடிவையும் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளையும் புரிந்து கொள்ளலாம். மனுஷனுக்கு தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தியுள்ள வெளிப்பாடே பரிசுத்த வேதாகமம். எல்லா சிருஷ்டிகளிலும் மனுஷ சிருஷ்டியே மேலானது. சிருஷ்டிகளை ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷனை மீட்பதற்காக தேவன் பல கிரியைகளை செய்கிறார். முழு உலகத்தையும் விட மனுஷன் மேலானவன். மனுஷனை ரட்சிப்பதற்காக தேவன் தமது ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். தமது சிருஷ்டிகளை நித்திய காலமாக ஆளுகை செய்யும் நிலைமைக்கு மனுஷனை மீட்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெறும் பொறுப்பை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். மீட்பில் தேவன் மனுஷனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். நீதி, வாக்குத்தத்தத்தின் மூலமாக பராமரிப்பு, சுபாவம், கிரியைகள், சுதந்திரம், பாடுகளும் வருங்கால மகிமையும். மனுஷனுக்கு சரீரம், ஆத்மா, ஆவி ஆகியவற்றை உண்டாக்கி அவனை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிறார். மீட்பில் மனுஷனுடைய பங்கு. மனுஷன் தன் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷன் மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். சுவிசேஷத்தின் பிரகாரம் தன் ஜீவியத்தில் கிரியை நடப்பிக்க வேண்டும். மனுஷனுடைய முடிவு. தன்னுடைய முடிவுக்கு மனுஷனே பொறுப்பு. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லது கீழ்ப்படிய வேண்டியதில்லை என்று மனுஷனே தீர்மானம் பண்ணி தன் முடிவை தெரிந்து கொள்கிறான். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் தேவனோடு பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் நரகத்தில் நித்திய காலமாக பாடு அனுபவிப்பார்கள். கர்த்தர் மனுஷனை சந்திக்கும் வழிகள். தாமாகவே வருகிறார். கிறிஸ்துவை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். தூதர்களை அனுப்புகிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக, சொப்பனங்கள், தரிசனங்கள் மூலமாக, தமது வார்த்தையின் மூலமாக. மனுஷன் தேவ தூதரிலும் சற்று சிறியவன். மனுஷன் புழுவாய் இருக்கிறான். அவன் பூச்சியாய் இருக்கிறான். இதுவே மனுஷனுடைய நிலைமை. ஆனாலும் தேவன் மனுஷரை நினைவு கூறுகிறார். மனுஷரை அன்பாய் விசாரிக்கிறார். அவர் மனுஷர் மீது பிரியமாய் இருக்கிறார்.
தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் மனுஷர் மீது காண்பிக்கிறார். இந்த பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிகளிலும் மனுஷ சிருஷ்டியே மேன்மையானது. மனுஷனே தேவனுடைய விசேஷித்த சிலாக்கியத்திற்கும் பராமரிப்புக்கும் பாத்திரவானாய் இருக்கிறான். தேவன் மனுஷனை ஒரு விசேஷித்த மேன்மையோடு சிருஷ்டித்திருக்கிறார். இந்த பூமியிலேயே தேவனுடைய சிருஷ்டிகள் ஏராளம் உண்டு. அந்த சிருஷ்டிகள் எல்லாவற்றிலும் மனுஷனே உயர்ந்தவன். கர்த்தர் வானங்களிலே தேவதூதரை சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷன் பூமியிலே இருந்தாலும் கர்த்தரோ மனுஷர் மீது பிரியம் வைத்து மனுஷரை வானங்களில் உள்ள தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி இருக்கிறார். மனுஷன் தேவதூதரிலும் சற்று சிறியவன்தான். மனுஷனுடைய சரீரம் இந்த பூமியோடு ஐக்கியமாய் இருக்கிறது. விலங்குகளின் சரீரங்களைப் போல மனுஷருடைய சரீரமும் இந்த பூமியிலே அழிந்து போகும். ஆனாலும் மனுஷனுக்குள் இருக்கிற ஆத்துமா கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. மனுஷனுடைய சரீரம் மாம்ச பிரகாரமானது, மனுஷனுடைய ஆவியோ ஆவிக்குரியது. மனுஷ சரீரம் அழிந்து போகும், மனுஷருடைய ஆவியோ அழிந்து போகாது, அது நித்தியமானது. இந்த சுபாவங்களினால் மனுஷன் வானங்களில் உள்ள தேவதூதர்களுக்கு அருகாமையில் இருக்கிறான். தேவதூதர்களுக்கு அடுத்தபடியாக மனுஷன் உயர்ந்த நிலைமையை பெற்றிருக்கிறான். தேவதூதரை விட மனுஷன் சிறியவனாக இருந்தாலும் மனுஷன் மிகவும் கீழான நிலைமையில் இல்லை. தேவதூதரை விட மனுஷன் சற்று மாத்திரமே தாழ்ந்தவனாய் இருக்கிறான். நம்முடைய சரீரம் மண்பாண்டத்தைப் போல இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவோ மண்பாண்டத்தைப் போன்ற சரீரத்தில் வாசம் பண்ணுகிறது. இந்த மண்பாண்டம் எப்போது வேண்டுமானாலும் உடைந்து போகும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ மறுமையையும் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறோம். நாம் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள். உயிர்த்தெழுந்த பின்பு நமக்கு மரணம் இல்லை. நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆகையினால் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நாம் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் இருப்போம். நாம் உயிர்த்தெழுந்த பின்பு தேவதூதரிலும் சிறியவர்களாய் இராமல் அவர்களுக்கு ஒப்பானவர்களாய் இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் மனுஷனை முடிசூட்டி இருக்கிறார். மனுஷனிடத்தில் சுயாதீனம் இருக்கிறது, சிந்திக்கும் மனது இருக்கிறது. இதுவே மனுஷனுக்கு கிடைத்திருக்கிற மகிமை. இந்த மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். நம்முடைய கிரீடத்தை நாம் அசுத்தப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையையும் கனத்தையும் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக சிந்தித்து மாசுபடுத்திவிடக்கூடாது. எலோகிம் என்னும் சொல் தேவன் என்று தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தேவனுக்காக நியாயம் விசாரிப்பவர், மனுஷர் மத்தியில் தேவன் சார்பாக கிரியை செய்பவர், தேவதூதர்கள் ஆகியோருக்கும் எலோகிம் என்னும் சொல்லே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ஆளுகை. எல்லா சிருஷ்டிகளுக்கும் மேலாக தேவன் மனுஷனை வைத்திருந்தார். உயர்ந்த ஸ்தானமும் வல்லமையும் மனுஷனுக்கு இருந்தது. ஆதாம் ஆதியிலே தேவதூதரை விட உயர்வாக இருந்தார். ஆனால் பாவத்தின் நிமித்தமாக மிகவும் தாழ்ந்த நிலைமைக்கு வந்து மரணத்திற்கு உட்பட்டவர் ஆனார். மனுஷன் தேவ மகிமை அற்றவனானான். தேவதூதரிலும் சற்று சிறியவனானான். இயேசு கிறிஸ்துவும் மனுஷனான போது இந்த தாழ்மையான நிலைமையையே தெரிந்து கொண்டார். அதன் பின்பு தேவதூதரிலும் தம்மை உயர்த்தினார். ரட்சிக்கப்பட்ட நாமும் கிறிஸ்துவோடு இருக்குமாறு உயர்த்தப்படுவோம். மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். தேவன் மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். மனுஷன் இதை நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் மனுஷனுக்கு தம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் ஆளுகையை தந்திருக்கிறார். சகலத்தையும் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் மனுஷனுடைய பிரயோஜனத்திற்காக சிருஷ்டித்திருக்கிறார். அந்த சிருஷ்டிகளின் உழைப்பினாலும் அவற்றின் ஜீவியத்தினாலும் அவற்றின் உற்பத்திகளினாலும் மனுஷருக்கு பிரயோஜனம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் இந்த சிருஷ்டிகள் அனைத்தையும் மனுஷனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இவற்றை மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். நாம் இவற்றை தேவனுடைய நாம மகிமைக்காகவும் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவும் ஆளுகை செய்ய வேண்டும். மனுஷன் தன்னுடைய வீழ்ச்சியினால் இழந்து போன யாவற்றையும் மறுபடியும் பெற்றுக்கொள்வான். மனுஷனுடைய இறுதி மீட்பின் போது இவை மனுஷனுடைய ஆளுகைக்கு மறுபடியும் ஒப்புவிக்கப்படும். மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும் காரியங்கள். கர்த்தருடைய கரத்தின் கிரியை வானங்கள், சந்திரனும் நட்சத்திரங்களும். கர்த்தருடைய கரத்தின் கிரியை பூமி, ஆடு மாடுகள், காட்டு மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், மச்சங்களும்
கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளும். ஆடு மாடுகள். கர்த்தர் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின பூமியில் உள்ள சிருஷ்டிகள் சிலவற்றை தாவீது இங்கு குறிப்பிடுகிறார். கர்த்தர் ஆடு மாடுகளை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் இவற்றை பராமரித்து போஷிக்க வேண்டும். இவற்றின் மூலமாய் மனுஷருக்கு ஆகாரமும் உதவியும் கிடைக்கும். ஆடு மாடுகளோடு காட்டு மிருகங்களையும் கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். தரையில் உள்ள மிருகங்களை தவிர சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் தேவன் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகாயத்து பறவைகள் மனுஷருடைய கைகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது. தேவனோ ஆகாயத்து பறவைகளையும் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் பூமியிலே ஜீவித்தாலும் பறவைகள் ஆகாயத்திலும் மச்சங்கள் சமுத்திரத்திலும் இருந்தாலும் இவை அனைத்தையும் கர்த்தர் மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். பூமியில் உள்ள மிருகங்களில் பல மனுஷனை விட பலமுள்ளவை, மனுஷனை விட வேகமாக ஓடக்கூடியவை. ஆனாலும் இவற்றை எவ்வாறு அடக்கி பழக்கி தன்னுடைய பிரயோஜனத்திற்காக பற்றுவது என்பது மனுஷனுக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தர் இவற்றை மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினபடியால் ஆடு மாடுகளும் மிருகங்களும் பறவைகளும் மச்சங்களும் மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறது. தேவன் தம்முடைய சிருஷ்டிகளை மனுஷனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று தாவீது தேவனுடைய சமூகத்தில் பயபக்தியாய் அறிக்கை செய்கிறார். இந்த வாக்கியத்தில் மனுஷன் என்னும் வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசேஷித்த வழியில் குறிக்கிறது. எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு சர்வ ஆளுகை உள்ளது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாகவும் இருந்தார். எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் இந்த சத்தியத்தை இவ்வாறு எழுதுகிறார். ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கரத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். எபிரேயர் 2:6-8 வரை. தேவன் நம்மை நினைக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறார். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அபாத்திரராகிய நம்மீது அவர் அன்பாக இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சிலாக்கியம். கர்த்தருடைய அன்பை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபைக்காக அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். நாம் நம்மை தாழ்த்த வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய மாம்சத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டார். தேவகுமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக அவதரித்து தம்மையே தாழ்த்தினார். பூரண தெய்வத்துவம் உள்ளவர் இப்போது மனுஷத்துவம் உள்ளவர் ஆனார். இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிகர். அவரே தேவதூதரையும் சிருஷ்டித்தவர். ஆயினும் கிறிஸ்துவானவர் தம்மை மனுஷகுமாரனாக தாழ்த்தி இருக்கிறார். பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார். இந்த சத்தியத்தை எபிரேயருக்கு நிருபம் எழுதின ஆசிரியர் இவ்வாறு விவரிக்கிறார். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. எபிரேயர் 2:9-10. இயேசு கிறிஸ்து சிறிது காலம் மாத்திரமே தேவதூதரிலும் சற்று சிறியவர் ஆக்கப்பட்டார். அவர் சிறிது காலம் மாத்திரமே மனுஷ ரூபம் எடுத்துக்கொண்டார். கிறிஸ்துவானவர் சிறிது காலம் மாத்திரமே தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதன் பின்பு பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார். இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவானவர் சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவராய் இருக்குமாறு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினபடியால் பிதாவானவர் அவரை உயர்த்தி இருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவரை முடிசூட்டி இருக்கிறார். இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக
குமாரனிடம் இருந்த அதே மகிமை இப்போதும் அவரிடம் பூரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷனாக அவதரித்த காலத்திலும் அவருடைய மகிமை அவரை விட்டு நீங்கி போகவில்லை. கிறிஸ்துவானவர் எப்போதும் மகிமையும் மகத்துவமும் உள்ளவர். பிதாவானவர் சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலும் சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருந்தது. தம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் தமக்குள்ள ஆளுகையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாக இருந்த சமயத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில சம்பவங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடும் காற்றையும் கொந்தளிக்கிற கடலையும் தம்முடைய வாயின் வார்த்தையினால் அதற்றினார். உடனே அவை அமைதியாயிற்று. காற்றும் கடலும் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. தாவீது இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் தாவீது பாடினது போலவே இந்த சங்கீதத்தின் முடிவிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது என்று பாடி முடிக்கிறார். மெய்யாகவே கர்த்தருடைய நாமம் மேன்மையுள்ளது, அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது.